இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எருமூனஸ் சேனல் தான் பார்க்க போறோம். டிஸ்டர்ப் வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பிள்ளையா இப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு வீடியோ இருந்துச்சுல, இதே வீடியோட இந்த மொத்த வீடியோவும் பாருங்கடா. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களோட கெரியர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஃபிளாப் மூவிஸ் தான் கொடுத்திருப்பாங்க. இல்லனா ஆரம்ப காலங்கள்ல நல்ல படங்களா கொடுத்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பூரா ஃபிளாப் மூவிஸா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் இப்ப அவங்களே ஒரு படம் பண்றாங்கனாலும் ஆடியன்ஸ் எல்லாம் கியூரியோஸா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாங்க. ஒன்னு, அந்த டைரக்டர் ஏதாவது பெரிய ஆக்டரோட சேரும் பொழுது மறுபடியும் இந்த மனுஷன் அந்த ஆளை வச்சு என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே அப்படின்ற கியூரியோஸா இருக்கலாம். இல்லனா உண்மையாவே அந்த டைரக்டர் மேல இருக்கக்கூடிய கிரேஸ்ல நோ கம்பேக் கொடுனா அப்படின்ற கியூரியோஸா கூட இருக்கலாம். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஃபிளாப் மூவிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு அதே டைரக்டர் ஒரு படம் பண்றாருன்னா ஆடியன்ஸ் எல்லாம் கியூரியோஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர்ஸோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமை முருகேஷ் எருமையா இந்த கண்டென்ட்க்கு ஆப்டான ஆளே இந்த மனுஷன் தான். இன்ட்ரோவே இவரை வச்சு தான் ஆரம்பிச்சேன். தக்காளி இந்த கண்டென்ட்டே இவரை வச்சு தான் யோசிச்சேன். இந்த இன்ட்ரோல ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டேன்ல, அப்போலாம் எப்படியும் உங்களுக்கு ஒரு பீதி இருந்திருக்கும். எது மறுபடியும் ஏகே கூடவானு. ஏன்னா அண்ணனோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி ட்ராக் ரெக்கார்ட். இந்த சிவாவை பாத்துக்கிட்டீங்கன்னா சிறுத்தை படத்துல தாங்க தமிழ் சினிமாக்கு அறிமுகமாறாரு. இந்த சிறுத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா கமர்ஷியல் பீக்னே சொல்லலாம். அதே சமயம் கமர்ஷியலா அந்த படம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சோ அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த அப்பா மகளுக்கான இமோஷனல் பார்ட் இருக்குதுல, அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட பிளெண்ட் ஆகி இருக்குங்க. இப்போ இவ்வளவு இருந்தாலும் இந்த படமே விக்ரம கூட அப்படின்ற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜமௌலி. ஏலே அப்ப நீ ரீமேக் படம் எடுத்துட்டா தமிழ் சினிமாக்கு வந்தேன்ற மாதிரி இந்த சிவா அங்கிள் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இமோஷன் இருக்குதுல, அந்த இமோஷன் அது இங்க தமிழ் சினிமால நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கிராக் பண்ணிட்டு நாம ஏன் இந்த இமோஷனை வச்சு மில்க் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரோட ஜேர்னியை தொடங்குறாரு. அண்ணன் தம்பி பாசம்னா வீரம், அண்ணா தங்கச்சி பாசம்னா வேதாளா அண்ணாத்த, புருஷன் முண்டாட்டி பாசம்னா விசுவாசம், உயிர் நண்பன்னா விவேகம், மன்னிப்புனா கங்குவான்னு அவரு பாட்டுக்கு கர 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 கரன்னு கலந்து தள்ளிட்டாப்ல. இப்போ இவர் எடுத்த 6 படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா 3 படம் ஃபிளாப். அதுவும் சாதா ஃபிளாப்லாம் கிடையாது, அட்டர் ஃபிளாப். என்னதான் இருந்தாலும் இப்ப இவரே இன்னொரு படம் பண்றாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலும் ஆடியன்ஸ் எல்லாம் கியூரியஸ் ஆவாங்க. எதுக்கு அடுத்து யாரு கூட சேர்ந்து என்னத்தை கிண்டிட்டு வர போறாரோ தெரியலையேன்னு. சோ இப்போ இந்த ஏகே சிவாவோட ஸ்டில் வந்தப்போ கூட மீம்ல எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க, அடுத்து என்ன வேகம்னு ரேசிங் படம் எடுத்துட்டு வர போற அத்தானே அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. படத்தோட பேர் வைக்கிற கல்ச்சரை கொண்டு வந்து இந்த மனுஷன் தான் இல்ல. ஆனா பாருங்க, இவர் எந்தெந்த ஆக்டர் கூட எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு டிசாஸ்டரை கொடுக்குறாரோ அந்தந்த ஆக்டர் எல்லாம் அந்த அடிக்க அப்புறமா இனிமே நல்ல கதையில மட்டும் தான்ப்பா நடிப்போம் அப்படின்னு போய் அதுக்கு அடுத்த படமே ஹிட் கொடுத்துறாங்க. பாருங்க, சூப்பர் ஸ்டாருக்கு அண்ணாத்திக்கு அப்புறமா ஒரு ஜெயிலர், ஏகேக்கு இந்த விசுவாசத்துக்கு அப்புறமா துணிவு, குட் பேட் ஆக்லி எல்லாம் பெரிய ஹிட், அண்ட் சூர்யா சாருக்கு கங்குவாக்கு அப்புறமா ஒரு கருப்பு. ஆனா ஒண்ணுங்க, நீங்களா வேணா சிவா அடுத்து என்னத்தை கிண்டிட்டு வர போறாரோ தெரியலையா அப்படின்ற பேஸ்ல இருக்கலாம். ஆனா நானும் பாத்துக்கிட்டீங்கன்னா சிவா அங்கிள் கம்பேக் கொடுங்க அங்கிள் அப்படின்ற பேஸ்ல தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மனுஷனோட அந்த இமோஷனல் ரைட்டிங் இருக்குதுல, அதுல ஒரு சென்சிபிலிட்டி இருக்குங்க. யார் எப்படியோ நல்லதா இருக்கும். விசுவாசம் வீரம்லாம் நல்லதா. இவரு வாய்ப்புள்ள ராஜன். இந்த விக்னேஷ் சிவன் இருக்கார்ல, அவரெல்லாம் எப்படின்னா ரீசன்ட் அட்மிட் ஆன பேஷண்ட், ஒரு மலையவே சரிச்சு புட்டியாடா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து 100 crore ஹேட்ரிக் அடிச்சிட்டு இருந்த பிஆரையே படுக்க வச்சிருக்கீங்க. இவரோட பிலிமோகிராஃபின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போடா போடி ஃபிளாப், 400 ரவுடி தான் ஹிட். அதுக்கப்புறமா தானா சேர்ந்த கூட்டம்னு ஒண்ணு பண்றாரு, விச் இஸ் ஆல்ரெடி ஹிட் ஆன ஒரு படத்தோட ரீமேக் படம் அது. பட் அதுவுமே இங்க ஃபிளாப். அதுக்கப்புறமா காத்து வாக்குல 2 காலம் அதெல்லாம் எப்படி ஓடிச்சுனே தெரியல. சோ அது ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென் இப்போ எல்ஐகே விச் இஸ் a disaster. சோ அந்த கிராஃபே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹிட் அதுக்கப்புறமா ஒரு ஃபிளாப் அப்படின்ற மாதிரி மாறி மாறி தான் கொடுத்துட்டு இருந்தாரு. மோர் ஓவர் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 400 ரவுடி தான்ற படத்தை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா படமுமே பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஃபிளாப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு வைங்களேன். பட் இவ்வளவு இருந்தாலும் மறுபடி இவரே ஒரு படம் பண்றாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஆடியன்ஸ் மத்தியில விக்னேஷ் சிவன் அப்படின்ற ஒரு கியூரியஸ் இருக்கும். அது ஏன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த 400
ரவுடி தான் அப்படின்ற ஒரு ஹிட் படத்தோட டைரக்டரா தெரியறதை விட நயன்தாராவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். இது அவருமே ஒரு சில இன்டர்வியூல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ராஜா நயன்தாரா புருஷனாமணி. சோ இவர் ஒரு படம் பண்ணும் பொழுது நயன்தாராவோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனோட படம் பா அப்படின்னு தான் ஒரு கியூரியஸ் உருவாகுதே தவிர விக்னேஷ் சிவனோட படம் பா நம்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு எவனும் போறது இல்ல. இதுக்கு காரணமா நான் என்னத்தை பாக்குறேன்னா இவரோட படங்கள்ல அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாத மாதிரி தோணுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஒன் லைனை வச்சுக்கிட்டு அதை எவ்வளவுக்கு இழுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு காது கேட்காத பொண்ணை லவ் பண்ணக்கூடிய ஹீரோ அந்த பொண்ணுக்காக எவ்வளவு எக்ஸ்டெண்ட் வரைக்குமே போறான். ஒரே சமயத்துல 2 பேரை லவ் பண்ணக்கூடிய ஹீரோ அண்ட் இந்த ஹீரோக்கு 2 பேரையுமே பிடிக்குதுன்றப்போ என்ன பண்றான், இல்ல போன் தான் உலகம் அப்படின்னு வாழ்ற பொண்ண போனே இல்லாத ஹீரோ எப்படி லவ் பண்றான்னு இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது ஒரு ஷார்ட் பிலிம்க்கு நல்லா இருக்குமே தவிர ஒரு ஃபீச்சர் பிலிமா பண்றப்போ அதுல 2 மணி நேரத்துக்கு கண்டென்ட்ன்றது இருக்காது. சோ இதனாலேயே இந்த மாதிரியான படங்கள்லாம் அடி வாங்குது. சம்டைம்ஸ் அவரோட லக்குக்கு இந்த மாதிரியான படங்கள் ஓடி கூட இருக்கலாம். பட் இப்போ கேள்வி என்னன்னா இதை விக்னேஷ் சிவன் ரியலைஸ் பண்ணிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. அவர் ஏதோ ஒரு கல்ட் பிலிம் எடுத்து விட்டா மாதிரியும் போடா போடி ஓடாததுக்கு காரணம் துப்பாக்கியோட ரிலீஸ் ஆனதுதான் சொல்றது. இந்த தானா சேர்ந்த கூட்டம் இருக்குதுல, அது சூர்யா சார் கூட ஒரு படம் பண்ணணுமே தான் ரீமேக் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. தென் இந்த எல்ஐகேவோட ஃபிளாப்புக்கு ஆன்லைன் ரிவ்யூஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுன்னு அவரோட ரைட்டிங்ல இருக்கக்கூடிய ஃபிளாவை ஒத்துக்காம அப்படியே அந்த பழைய தூக்கி இன்னொருத்தவங்க மேல போட்டு ஓடுறாரே தவிர கடைசி வரைக்கும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி எல்லாம் தெரியல. அண்ட் இவரோட படத்துக்கு எதிர்பார்ப்பு வரதுக்கான செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அனிருத். ஆரம்ப காலங்கள்ல இருந்து இவரோட படத்துக்கு அனிதான் மியூசிக், அதுவும் இவரோட படம்னாலே அனிருத் ஸ்பெஷல் நல்லாவே பண்ணிடுறதால ஆட்டோமேட்டிக்கா அவரோட படத்துக்கு மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்துரும். சோ விக்னேஷ் சிவன் என்னைக்கு இந்த நயன்தாரா அண்ட் அனியோட ஃபேமே இல்லாம அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு படம் பண்றாரு அப்படின்றதுக்கு தான் நானுமே வெயிட்டிங். ஏன்னா அந்த மனுஷன் இருக்காருல, அவரு ஹீரோயினோட அந்த லவ் சீன் இருக்குதுல அதெல்லாம் அவ்வளவு அற்புதமா எழுதுவாப்ல. பட் அதை மட்டுமே வச்சு ஒரு படம் பண்ணிட முடியாதுல்ல. எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி இஸ் த ஹீரோ. எதிர்பார்க்கல இந்த லிஸ்ட்ல டீனா கொண்டு வந்து வைப்பேன்னு எதிர்பார்க்கல. அதுவும் இட்லி கடைக்கு முட்டைலாம் கொடுத்துட்டு நானே அண்ணனை தூக்கி இந்த லிஸ்ட்ல வைப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா ரொம்ப இவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க யாருப்பா இப்ப டைரக்ஷன் சைடுக்கெல்லாம் வர சொன்னது அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் பண்ண வந்தாப்ப நல்லா வளர்ந்துட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? Then first film Power Pandi such a அது கூட ஓகே தான். பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லாவே இருந்துச்சு. சாரி டீனாக்குள்ளேயே என்னமோ நீ இருந்திருக்கு பாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தாங்க தெரிஞ்சது அண்ணன்ட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல ஸ்கிரிப்டே அது மட்டும் தான். ஏன்னா அந்த பாப்பாண்டிக்கு அப்புறமா ராயன் ஒன்னு பண்றாப்ல. ராயன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா தம்பியே அண்ணனுக்கு துரோகம் அதுதான் சொல்லிட்டாரு. சோ அதுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸா இருக்கும் பொழுது யாரையா உன்கிட்ட இதெல்லாம் கேட்டதுன்ற மாதிரி நிலவுக்கு என் மேல் என்னடி ஐயோ நீ சொந்த கதை பையன்லாம் வச்சு படம் பண்றதுக்கு நாம தான் கிடைச்சோமா அப்படின்னு அதை போட்டு பொழக்கிறப்போவே இட்லி கடைன்னு ஒண்ணு விடுறாரு. இந்த இட்லி கடை இருக்குதுல அதுல சொல்ல வந்த கருத்துன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அது நல்லா இருக்கும் உங்களை தவிர அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அமுச்சு வச்சுட்டாங்க. நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல. உமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள். இப்போ அண்ணனே இன்னொரு படம் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னா கியூரியஸ் இருக்கும். ஆனா அது என்ன மாதிரியான கியூரியஸ்னா இதோ இப்போ இந்த ஓம் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஒரு கோடாரியா மரத்துல சொருவி வச்சிருக்கா மாதிரி. அதுக்கு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. என்ன தெரியுமா, கதையை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அப்பா விறகு வெட்டி உங்களை வளர்க்குறாரு. நீ வளர்ந்து பெரியவனானதும் வெளியூருக்கு போயிடுற. திரும்ப வரும்பொழுது பார்த்தா உங்க அப்பா செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா நீங்க அதே விறகெல்லாம் வெட்டி ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறீங்க. இப்போலாம் டீனா ஒரு படம் பண்றாருனாலே பயப்படுற லெவலுக்கு போயிருச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு தாங்க தோணுச்சு, அண்ணா டைரக்ஷன்ல போக்கஸ் பண்றேன்னா அதையும் ஒழுங்கா பண்ணாம இந்த ஆக்டிங் சைடுலயுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணாம ரெண்டுலயுமே ஃபிளாப் குடுக்குற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் தீனா நடிச்சு லாஸ்டா வந்த எல்லா படங்களுமே பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் ஸ்டோரியா எந்த படமுமே பெர்ஃபார்ம் பண்ணல. சோ தீனா நமக்கு தான் அந்த டைரக்ஷன்லாம் வரல, கொஞ்சம் எதனாவது பார்த்து கம்பேக் கொடுங்க. குட் பேட் அக்லி அந்த இது ஃபுல்லா இதுதானா பண்ணது. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த லிஸ்ட்லயா? யோ மார்க்கெட் அவர் எடுத்ததே 2 படம் தானே. இல்ல இன்னொன்னு ஏதோ ஒரு படம் எடுத்தாரு. கேக்குறியான்னு கேட்டிங்கனா வாரே அந்த மேட்டருக்கு வாரே. இந்த ஆதிக் இருக்கார்ல ஒரு தினுசான பையங்க. எப்படினா ப்ரோ அடுத்து என்ன மூவ் பண்ண போறான்னு இது ட்ரிபிள் பண்ண முடியாது. ஏனா த்ரிஷால நான் என்தாரான ஒரு 80 இந்த படம் கட் பண்ணா அடுத்த படமே எஸ்டிஆர் கூட கமிட் பண்ணி அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் தாத்தா ஐயோ இதான் பாவா மரண படம்.
இருக்கிறாப்ல. திடீர்னு பார்த்தா லவ் பண்ணி ஏமாத்திட்டு போற பொண்ணுங்களை கொல்ற சைக்கோ பகீரா இது ஒரு படம். படம் வந்ததே ஆனா இந்த நிறைய படம் பேருக்கு பார்த்தது தெரியல இல்ல. அப்படின்னு இருக்கும் பொழுதே திடீர்னு பார்த்தா டைம் டிராவல் ஸ்டோரின்னு மார்க் ஆண்டனின்னு தியேட்டர் மெட்டீரியல் ஒன்னு இறக்குறாப்ல. ஐயோ நல்லா இருக்குதே. அந்த படம் நல்லா அதை வச்சு ஏகே சாரோட கால் ஷீட்டை பிடிச்சி அஜித் சாரோட கெரியர்லயே அப்படி ஒரு படம் பண்ணிருக்க மாட்டாரு. எப்படி ஏகே சார் இந்த மாதிரியான படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற பேர்ல என்னத்தையோ உனக்கு இந்தியத்துக்கு வராது. நல்லா தியேட்டர்ல விளையாடுச்சால ஃபேன் பாய் சம்பவம். இப்போ இவரோட பிலிமோகிராஃபி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அதே மாதிரி திரும்பி எடுக்கக்கூடாது. எடுத்தாங்கன்னா வெறுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட்ல ஒண்ணுக்குன்னு சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் கூஃபியா தான் பண்ணுவாப்ல. இப்போ கூட பாருங்க, அடுத்து ஏகே வச்சு சென்டிமெண்ட் படம் ஒன்னு பண்ண போறேன், அது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் தான் வந்துட்டு இருந்தது. சோ கியூரியஸ் எங்க இருக்குதுன்னா, ப்ரோ அடுத்து என்னத்தை கிண்டி எடுத்து வருவாருன்றதுதான். பட் உண்மை என்னன்னா, ஈவன் ப்ரோ himself can't predict his next move. அப்படியே போயிட்டு பயங்கரமா நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? செல்வராகவன் சார போய் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு படம் பாக்குறேங்க, அந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்கும்போது அந்த படம் நல்லா இருக்குது, இதுல என்னமோ இருக்குது அப்படின்லாம் தோணுது. ஆனா வெளியே வந்து பார்த்தா படம் ஃபிளாப்ன்றாங்க. தென் அகைன் கொஞ்சம் வருஷம்லாம் கழிச்சு இந்த படம் எப்படிப்பா ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா அதே படத்துக்கு அப்ரிசியேஷன் வீடியோ போடுறாங்க. அகைன் நான் ஒரு படம் பாக்குறேன், நல்லா இருக்குது, ஃபிளாப் ஆகுது, அப்ரிசியேஷன் வீடியோட இது ஒரு ட்ராப், இது ஒரு டைம் லூப் அப்படின்ற மாதிரியா மாட்டிக்கிட்டேன். யாரோட படங்கள்னு கேக்குறீங்களா? செல்வராகவன் சாரோட படங்கள்ல தான். என்னைய மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா நானுமே நம்ம ஜெனரேஷன் பிடிக்கல, இப்ப இருக்கவங்களுக்கு பிடிக்குது. இல்ல இந்த நம்ம ஜெனரேஷன் தான் இது பண்றாங்க. ஃபிளாப் டைரக்டர் இன் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. புதுப்பேட்டையில இருந்து எப்போ புதுப்பேட்டையில இருந்து 2000 நான் எத்தனை வாட்டி பாத்துர்க்கேன்னு ஒரு 10 வாட்டிக்கு மேல பாத்துர்க்கேன். வரைக்குமே எல்லா படங்களுமே ஃபிளாப் தான். ஒரு 1-2 படங்கள் ஆவரேஜா கூட போயிருக்கலாம். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த எல்லா படத்தையுமே கல்ட் கிளாசிக் அப்படின்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இந்த ட்ரெண்ட் இருக்குதுல, இது லூப்லயே போயிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, அடுத்து செல்வராகவன் சார் கிட்ட எப்ப சார் 1001 அது இதுலாம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு படம் வந்ததும் எவனும் பார்க்க மாட்டான், ஃபிளாப் ஆயிரும். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதெல்லாம் எப்பேற்பட்ட படம் தெரியுமா அப்படின்னு பேசலாம் போறானுங்க. ஒரு கிடைக்காத எந்த ஒரு பாராட்டுமே வேஸ்ட் தான். இவர்தான் எடுத்தாரு. அவர் அவார்ட் வின்னிங் படமா தான் எடுக்கிறார். படங்கள்லாம் ஒரு ட்ராப்ல மாட்டுல இருக்குதோ அதே போலதான் பார்த்திபன் சாரோட படங்களுமே ஒரு ட்ராப்ல மாட்டுன்னு தான் இருக்குது. ஆனா சின்ன சேஞ்ச் என்னன்னா, அந்த ட்ராப்ப பண்ணதே பார்த்திபன் சார் தான். என்னன்னா, இவரோட பிலிமோகிராஃபி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அப்போல இருந்தே தன்னோட ஒவ்வொரு படங்கள்லயும் எதனாவது புதுசா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கோலோடயே எல்லா படத்துலயும் எதனாவது ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. கதையே இல்லாம படம் பண்றது, சிங்கிள் ஷாட்ல மூவி பண்றது, சிங்கிள் கேரக்டர் வச்சு மூவி பண்றதுன்னு எதனாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு. இப்படி எக்ஸ்பெரிமெண்டலா பண்றதாலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா இவரோட படங்கள்ல ஒரு பாதி படத்துக்கு மேல ஃபிளாப் தான். டாப்பா இருந்தாலும் உன் பவர் உனக்கு தெரியாது. முரட்டு பீடனை நீ. பீடையா? சரியான பீடனி. கர்மத்தை என்னங்கடா என்னதான்டா பண்றது எனக்கு புரியலடா. பட் ஸ்டில் இன்னைக்கு இவர் ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கதான் செய்யுது. என்னத்துக்குன்னா அடுத்து என்னப்பா புதுசா ட்ரை பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஆனா அந்த டிஸ்கஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்ற லெவல்லயே நின்னும். அதுக்கப்புறமா படமா அது தியேட்டருக்கு வரும்போது பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்காது. இதுக்கு ஆடியன்ஸையுமே குத்தம் சொல்லிட முடியாது. பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம், ஆனா ஆடியன்ஸோட பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிடக்கூடாதுல. பிகாஸ் ஒரு படம் பிக் ஸ்கிரீன்ல ஹிட் ஆகணும்னா அதுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட் இஸ் த கீ. இப்ப அந்த அளவுக்கு படம் வருது இல்ல தானே. ஆமா, அது கடைசியா வந்து செல்வராகவன், பார்த்திபன் இவங்களோட லிஸ்ட்ல சேர்க்கப்பட வேண்டிய பாலா படம் ஃபுல்லாவே எப்படி நாங்க ஒரு ஒரிஜினாலிட்டியா இருக்கும். படங்களையும் ஒரு பேட்டர்ன்றது இருக்குமா? அந்த ஆமா, பேட்டர்ன் ஃபிளாப்புக்குமே காரணம் ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா அதானே ரியலா நடக்கிறது. வலிய பிரதிபலிக்கிற மாதிரியான படங்களை பண்றதுதான் இவருடைய பேட்டர்னாவே வச்சிருக்காரு. ஹீரோனா ஜெயிக்கிற மாதிரியே இருக்காத மாதிரி தானே. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு படம் வருதுன்னா சோஷியல் மீடியால அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் அது தியேட்டர்ல வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும், அந்த படமுமே ஓடிடும். ஆனா சோஷியல் மீடியாவே பூம் ஆகாத பீரியட்ல சேது, பிதாமகன், நான் கடவுள், அவன் இவன் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து அது தியேட்டர்லயுமே ஹிட் கொடுத்திருக்காங்க இந்த மனுஷன். ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கு தடுமாறிட்டு இருக்காப்ல. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி தெரியுது, நீ மூடு. என்னதான் அவரோட ரீசன்ட் படங்கள்லாம் டிசாஸ்டரா இருந்தாலும் இவர் ஆரம்ப காலங்கள்ல எடுத்த படங்களால பாலான்ற அந்த பேருக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குதுங்க. பல சார், வணக்கம். பல சார், பல சார், என்ன பல சார், நல்ல வேலை பல சார், அது யார் பல சார், என்ன பல சார். சோ இன்னைக்கு இவர் ஒரு படம் பண்றாருனாலும் அதுக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்புன்றது இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கதால தான் ரீசன்ட் டைம்ஸ்ல இவர் எத்தனையோ ஃபிளாப் மூவிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலும் வணங்கான்ற படத்துக்கு சூர்யா சார் நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு. பட் ஒரு சில காரணங்களால அந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ என்னமோ ஒண்ணு இருக்குதுல, அது எனக்குமே என்னன்னு தெரியல. ரைட்டிங்கா மாத்திக்க வேண்டி இருக்குதா இல்ல பாலா சாருடைய ஆட்டிடியூடான்னு தெரியல. சோ இப்போ ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கு என்னமோ நான் மாத்திக்க வேண்டி இருக்குதுல்ல, அதை மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சு மாத்திக்கிட்டு படம் பண்ணாப்லனா இன்னைக்குமே அவருக்கு மார்க்கெட் வேல்யூன்றது இருக்கத்தான் செய்யுது.
ஆமா, தீரனுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டாரு. ஐயோ நீ என்னையா எச் வினோத்தெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்க? அந்த மனுஷனே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம டிப்ரெஷன்ல இருப்பாப்ல, நீ வேற ஏன்யா அப்படின்னு கேட்காதீங்க. வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், உன்னெல்லாம் இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹெச் வினோத் கம்பேக் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் எப்படின்னா வினோத்தோட தீரன் அதிகாரம் ஒன்றிலே ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அதெல்லாம் அதுக்கு பயங்கரமான படம். படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு படமுமே ஆமா. பண்ணாத மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, எச் வினோத் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி பண்ண படங்கள் 2 தான். ஒன்னு சதுரங்க வேட்டை, அப்புறம் தீரன் அதிகாரம் 1. இந்த விஷயம் தெரியாதவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்த வலிமை, துணிவு, தோ இனி வரப்போதுல ஜனநாயகன் இதெல்லாம் பார்த்தா அந்த படத்தை பண்ணவனா அதெல்லாம் பண்ணா அப்படின்னு கேட்பானா இல்லையா? இப்போ நான் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு படம் பண்றோம், அந்த படம் வந்து கலெக்ஷன் கம்மியாகுது அப்படின்னாலே டக்குன்னு ஆக்ஷனுக்கு தவுடா நம்ம வந்து பெருசா அதை பண்ணலாம்டா இதை பண்ணலாம்டான்ற ஐடியால இருக்கும்போது ஆக்சுவலி இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ ஜனநாயகன் தான் வரலையே, வரட்டுமே அதுக்கப்புறமா பேசிக்கலாம். இல்ல இப்ப நான் கேட்கிறேன், ஜனநாயகன் தீரன் அதிகாரம் ஒன்ற அளவுக்கு இருக்க போதா? இருக்காது. கேட்கிறேன் அப்படியா இருக்க போதுன்னு. அதாங்க நான் சொல்றேன், அந்த மனுஷன் ஒவ்வொரு படம் கமிட் பண்ணும்போது சரிப்பா அடுத்து தீரன் அதிகாரம் ஒன்ற அளவுக்கு ஒண்ணு பண்ணிருப்பா வினோத் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றோம். ஆனா அண்ணால அம்மா சத்த 6 நாள் ஆச்சு அப்படின்னு எதனா தூக்கிட்டு வருவாரு. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அண்ணனோட எல்லா படமுமே ஹிட் மாதிரி தான். ஆனா ரியாலிட்டியில தீரன் அதிகாரம் ஒன்றுக்கு அப்புறமா வந்து எல்லா படமுமே ஃபிளாப்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா வினோத் ஆமா, ஆமா. இவரெல்லாம் எப்படி இருந்தாரு? ஒன்ஸ் அப்பான் டைம் ஒருத்தர் இருந்தாப்ல, மனுஷன் ரமணா, கஜினி, ஏனாம் அறிவு, கத்தி, துப்பாக்கின்னு அந்த ஆக்டருடைய கேரியர் பெஸ்ட் கோட்டட் மூவி எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரி கோலிவுட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைன் டியூன் டைரக்டர் தாங்க இந்த ஏஆர் முருகதாஸ். இந்த இப்ப இருக்கக்கூடிய யங் டைரக்டர்ஸ் எல்லாம் கமர்ஷியல் படங்கள்லயுமே நிறைய டீடைலிங் எல்லாம் பண்றாங்க, அதை நாம டிஸ்கஸுமே பண்றோம். ஆனா இதெல்லாம் ஏஆர் முருகதாஸ் அப்பவே பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ன்றதே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு டீடைலிங் இருக்கும். இப்ப ப்ரோ ஹீரோ 10 பேர் அடிக்கிறாரு, இதுல என்ன ப்ரோ லாஜிக் அப்படின்னு லூசு மாதிரி எதனா தூக்கின்னு வரக்கூடாது. அந்த கதை இருக்குல்ல, அந்த கதையில லாஜிக் மிஸ்டேக்ன்றதே இருக்காது. ச்சே இது ஒரு கமர்ஷியல் படம் தானே, இதுல எல்லாம் எவனாவது போய் லாஜிக் பார்ப்பானா அப்படின்னு இஷ்டமேனிக்கு ஒண்ணு பண்ணாம தன்னோட ஒவ்வொரு கதைக்குமே மெனக்கிட்டு இருப்பாரு மனுஷன். இந்த கமர்ஷியல் படத்துலயுமே ஒரு நல்ல கதையை சொல்லிட முடியும், சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லிட முடியும்ன்றதை இவரோட படங்கள்லாம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். பட் இவ்வளவும் பண்ண இந்த மனுஷன் ரீசன்ட் டைம்ல ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கு தடுமாறாப்ல. குறிப்பா சொல்லணும்னா தர்பார் அப்படின்ற ஒரு காவியத்தை பண்ணதுக்கு அப்புறமா ஹிந்தி பக்கமா போய் அங்க ஒரு ஃபிளாப்ப கொடுத்து அப்படி ஹிந்திக்கு போய் அங்க ஒரு அடி வாங்கினாரு. கூட சேர்ந்து மதராசின்னு ஒரு படத்தோட வந்தாங்க. அது ஓகேவா இருந்துச்சு. பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு வித்தியாசமான ஒரு கதையா இருந்துச்சு. டாக்லாம் ஆன்லைன்ல இருந்தது. நீ எது எப்படியோ முருகதாஸ் அப்படின்ற அந்த அந்த படத்துல கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு மேல. அடுத்து என்ன படம் பண்றாரு, எந்த ஹீரோ கூட சேர்றாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில இருக்கத்தான் செய்யுது. ஓ ராஜேஷ், இது சிவா மனசுல பாஸ் 2 படம் தானா? இல்ல நிறைய படம் எடுத்தாரு, ஓடல. அதுக்கப்புறம் அந்த வெயிட் பண்றாங்கன்னு வேற சொல்றியா அப்படின்னு சம்டைம்ஸ் இந்த வீடியோ அந்த 2 படமும் இப்போ வரைக்குமே போர் அடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து தியேட்டருக்கு போனோமா, ஒண்ணா சேர்ந்து மஜா பண்ணோமா, விழுந்து சிரிச்சோமா, ஃபன் பண்ணோமா அப்படின்னு வாரதுக்கு சிவா மனசுல சக்தி, வாசங்கிற பாஸ்கரன் ஓகேன்னு கோட்டட் மூவி எல்லாம் கொடுத்தவர் தாங்க இந்த ராஜேஷ். ஒரு கல் ஒரு கண்ணா ரொம்ப சுமார். தனி ஜான்ரானே சொல்ற அளவுக்கு இருந்த இந்த சந்தானம் மட்டும் தான் இந்த படம். அழகுராஜான்ற படத்துலங்க அதுக்கு அப்புறமா வந்த தலைவனோட எல்லா படமுமே ஃபிளாப் தான். அது இந்த எஸ்கே ஓட மிஸ்டர் லோக்கல் இப்போ ஜீவா வச்சு எடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இவரோட படங்களுக்கு ஒரு தனி கிரேஸே இருக்குது. ஏன்னா இந்த மனுஷனோட படங்கள்லாம் ஒரு தனி வைப்னே சொல்லலாங்க. அதுவும் இப்போலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரியான படங்களுக்கு தான் ஒரு கேப்பே இருக்குது. ஏன்னா ஒன்னு ஃபேன் பாய் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க, இல்லனா ஃபீல் குட் லவ் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. பட் பசங்க பொண்ணுங்கலாம் கேங்கா போய் பார்த்து ரிலேட் பண்ணி சிரிச்சிட்டு வர மாதிரியான படங்கள்லாம் அழிஞ்சே போச்சுன்னு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ தமிழ் சினிமால காமெடியன்ஸுக்கு பஞ்சமே வந்துருச்சு. அப்ப ஹீரோ ஆயிட்டாங்க இல்ல, பட் திரும்ப இப்ப ஜீவா கூட ஒரு படம் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். ஜியோ ஜாலியா இருந்த அதுல இந்த பரிதாபங்கள் சுதாகர் தான் காமெடி பண்றாரு, அந்த யுவன் அவருமே ஒண்ணு சேர்ந்திருக்காரு. சோ ஒரு கம்பேக் காம்போ தான், பாப்போம் எப்படி வருதுன்னு. சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கெட்டதுலயே ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி கோலிவுட் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃபிளாப் கொடுத்த டைரக்டர்ஸ் எல்லாம் கைவிடுறதே இல்லைங்க. ஸ்டில் பிலீவ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் இன்னொரு படம் பண்ணும்போது கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ல பாஸ்கெட் பால் விளையாட்டு போயிடுறாங்க. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா எல்ஜிலியம்மா அப்படி பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். ஆடியன்ஸ் எல்லாம் என்ன விரும்புறாங்களோ, என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்களோ அதை உங்களோட சைடுல ஒரு படமா பண்ணுங்க. தட் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் உங்களில் ஒருவன். அதாங்க, என்னதான் அதிகமான ஃபிளாப் மூவிஸ் எல்லாம் கொடுத்திருந்தாலும் நீங்க நம்பக்கூடிய டைரக்டர் யார் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் என்ன கீழே பாருங்க, நம்ம சோஷியல் மீடியாலயும் சும்மாவே கிடக்குது, போற போகல அதுக்கு ஒரு ஃபாலோவை தட்டி விடுங்க. அப்புறம் என்னங்க, இன்னொரு ரோஸ்டேட் அந்த ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் வந்து அந்த தர்பா அது வரைக்குமே பயங்கர பீக்ல இருந்து
அந்த ஒரு படத்தால காணாமே போயிட்டாரு. ஏஆர் முருகதாஸ் அப்படிப்பட்ட ஒரு, அதாவது அஜித் வச்சியும் பயங்கரமான ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் விஜய் வச்சு பயங்கரமா 2 படம், பயங்கரமான ஒரு படம். அப்படி எடுத்து திடீர்னு காணாம போயிட்டாரு. அதே மாதிரி அவரோட எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மதராசி தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்லாம் எடுத்தாரு. அந்த அளவுக்குலாம் அந்த வில்லன் ரோல் நல்லா இருக்கும் தவிர்த்து படமா நல்லா இருக்காது. அது எதனாலன்னு தெரியும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மதராசி வந்து அதோட கான்செப்டும் நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோக்கு உள்ள அந்த ஒரு கேரக்டரும் சூப்பராகவே இருந்துச்சு. அது புதுசாக இருந்துச்சு, எங்கேயுமே நம்ம பார்க்காத ஒரு ஒரு ரோலாகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்கும்போது. இப்போ டைரக்டர் எடுக்க ஒண்ணும், டைரக்டர் அவங்களோட இதுல எடுக்க ஒண்ணும், உள்ள இவங்க ஹீரோவும் அந்த ப்ரொடியூசர் இவங்கலாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவர் அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியல. அதான் இப்போ ராஜேஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாஸ்கரன் சிவாமனுஷத் அது ஓகே, அது ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் அந்த படத்தை நான் ஒரு வாட்டிக்கு அப்புறம் 2ஆவது வாட்டிலாம் பார்த்தது கிடையாது. இந்த 2 படத்தை நான் அதிகமாக பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி. இப்போ பார்த்தா கூட அந்த காமெடியெல்லாம் போரே அடிக்காது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் 2 படம். அந்த மாதிரி ஒரு இது வந்து வராமே அப்படியே போயிட்டே தான் இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு காமெடி சப்ஜெக்ட், ஃபுல் காமெடி சப்ஜெக்டா எந்த படமே வர மாட்டேங்குது. ஆமா, மேக்சிமம் காமெடி வரும், வந்துட்டு கடைசி ஏதாவது சென்டிமெண்ட்னு போட்டு அழுக வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அப்படிதான் நிறைய படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சிவமனுஷ சக்தியுமா இருக்கட்டும் இல்ல பாஸா இருக்கட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த சென்டிமெண்ட்டே கடந்து திரும்பி காமெடிக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது என்னதான் இது பண்ணாலும் அந்த காமெடி தான் மெயினாவே இருக்கும் அந்த படத்துல ரெண்டுமே. அந்த மாதிரி படம் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் இவங்கெல்லாம் கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா என்னன்னு தெரியல, பார்ப்போம், வந்தாதான் தெரியும். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்